கனத்துக்குரிய தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 97:11 வசனம், நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அவருக்கு கிடைத்த ஒரு வெளிச்சம், ஆண்டவருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் எல்லாருமே நீதிமான்கள் தான். அந்த ஒன்றான மெய் தெய்வத்தை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் அனைவருமே நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்காக இந்த பூமியிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது என்றுதான் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அந்த நீதிமானுக்காக வெளிச்சம் என்று சொல்லப்பட்டிருக்குது. வெளிச்சம் என்றால் கண்களுக்கு அந்த வெளிச்சத்தில் எல்லா பொருட்களுமே தெரியும். அப்போ வெளியரங்கமாக இருக்கிறது, மறைவானது ஒன்றுமில்லை, பயத்துக்குரியது ஒன்றுமில்லை. வெளிச்சம் என்பது ஒரு சந்தோஷத்திற்கு அடையாளமாக இருக்கும். ஆகவே பல்வேறு விதமான நன்மைகளுக்கு அடையாளமாக இருக்கின்ற அந்த வெளிச்சம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, விதைக்கப்பட்டது முளைக்கத்தான் ஆசீர்வாதம். விதைத்தால் மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. விதைக்கப்பட்ட ஒவ்வொன்றுமே முளைக்க வேண்டும். ஆகவே அப்பதான் அது பலன் கொடுக்கும். பலன் கொடுக்கும்போது தான் அதனுடைய பயனை நாம் அடைய முடியும். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, நமக்காக இந்த பூமியிலே ஆண்டவர் 2 காரியத்தை செய்திருக்கிறார். ஒன்று வெளிச்சம், இன்னொன்று மகிழ்ச்சி என்று. ஆகவே மகிழ்ச்சி உள்ள ஒரு வாழ்வு வாழ்வதற்காக ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியில அப்படிப்பட்ட வாழ்க்கையை விதைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆகவே மகிழ்ச்சிக்கு காரணமாய் இருக்கின்ற விதைகள் விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது முளைத்து பலன் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம், என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சணும், உரம் வைக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆகவே இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதற்கு நாம் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் முயற்சி எடுப்போமே. ஆம், அந்த தூய ஆவியானவருடைய உதவியோடு நம்முடைய இருதயத்துக்குள்ளே அந்த மகிழ்ச்சியையும் அந்த வெளிச்சத்தையும் ஆண்டு அனுபவிக்க நாம் ஆயத்தமாவோமே. ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவர்கிட்ட நெருங்குவோம், ஆண்டவருடைய வார்த்தை ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது, அதை விசுவாசிப்போம். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவரையும் ஆண்டவர் சார்ந்ததான காரியங்களிலே நாம் இன்னும் ஆர்வம் காட்ட நமக்காக போடப்பட்ட அந்த 2 விதைகளும் முளைக்க ஆரம்பிக்கும். முளைத்தால் நிச்சயமாக 100 மடங்கான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெறுவோம். ஒன்று நிச்சயம், எனக்காக இருள் கிடையாது, எனக்காக துக்கம் கிடையாது. அதற்கு மாறாக எனக்காக மகிழ்ச்சியும் எனக்காக வெளிச்சமும் இந்த பூமியிலே கர்த்தர் விதைத்து வைத்திருக்கிறார். விதைக்கப்பட்ட இந்த விதைகள் முளைப்பதற்கு என்னை ஆண்டவர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சீக்கிரத்தில் விதைக்கப்பட்டதை நான் அனுபவிக்க போகிறேன் என்றதான் விசுவாசத்தோடு நாம் இந்த நாளிலே புறப்படுவோம். வெற்றிகளை சுதந்திரிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்விலே நாங்கள் வெளிச்சத்தில் வாழணும், அதே போல மகிழ்ச்சியாக வாழணும் என்று சொல்லி அப்படிப்பட்ட விதையை எங்களுக்காக விதைத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலையில் எங்களுக்கு துக்கமான விதைகளோ இருளான காரியங்களோ நீங்கள் விதைக்கவே இல்லை. அவை எல்லாம் எங்களுக்கு எதிரானது, எங்களுக்கு உரியது அல்ல. நாங்கள் எங்களுக்கு உரியதை மட்டுமே நாங்கள் சுதந்திரிக்கட்டும், அதை புரிந்து கொள்ளட்டும், எங்களுடைய கண்கள் திறக்கப்படட்டும். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானம் ஆரோக்கியம் சுகமும் அதிகமாக விருத்தி அடைவதாக என்று சொல்லி ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.